அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام ورحمة الله وبركاته. ஃபசால் பிரதரை நான் அன்மியூட் பண்ணட்டுமா? வாய்ஸ் பிரதர் ஃபசாலை அன்மியூட் பண்ணுங்களேன். ஓகே, ஃபசால் நான் மேலே இருக்கிறேன். டன் டன். ஓகே. ஓகே. وعليكم السلام ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. بسم الله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. என் இறைவா, என் உள்ளத்தை விரிவாக்கு, என் காரியங்களை எளிதாக்கு, நான் சொல்வதை புரிந்து கொள்ளும் வகையில் எனக்கு உதவி செய். அன்பான சகோதரர்களே, இன்று நாம் ஆரம்பிக்கவுள்ள இந்த குர்ஆன் அரபு வகுப்பு ஒரு மொழி வகுப்பு மட்டுமல்ல. இது குர்ஆனை வாசிப்பதிலிருந்து அதை உணர்ந்து கொள்ளும் ஒரு சிறிய ஆனால் முக்கியமான முயற்சி. நாம் பலரும் குர்ஆனை வாசிக்கிறோம், ஆனால் அதன் வார்த்தைகள் நம்மிடமிருந்து என்ன சொல்லுகிறது என்பதை நேரடியாக உணர முடியாமல் இருக்கிறோம். அந்த இடைவெளியை சிறிது சிறிதாக குறைப்பதற்கான இந்த முயற்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த வகுப்பு நடைபெறுவதற்காக நேரம், சிந்தனை, உழைப்பு என அமைதியாக பணியாற்றிய அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். அல்லாஹ் இதை அவர்களுக்கான ஒரு இபாதத்தாகவும் சதக்காவாகவும் ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த வகுப்பில் நம் நியத்துக்களை தூய்மையாக்கி நாம் கற்றதை குர்ஆனோடு நம் வாழ்க்கையில் இணைக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. இதில் ஸ்பெஷலாக எங்களுடைய ஆர்கனைசிங் கமிட்டி பிரதர்ஸ் இம்ரான், நிம்சத் பிரதர், ஃபைசல், அரூஸ், ரயான், அஸ்லம், ஆசிம் பிரதர் அவர்களுடைய பங்களிப்புக்கு இறைவன் அவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக என்ற நன்றியக்குரியவனாக இன்ஷா அல்லாஹ் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். மெயிலில் நான் இப்போ ஒரு ஸ்க்ரீனை ஒன்றை ஷேர் பண்ணிக்கிறேன். முதலாவது நாம் இதுக்கு போகிறதுக்கு முந்தி இதை நாங்கள் மனதில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதையும் படிக்கிறதுக்கு முந்தி நாம் வளர்வது நமக்காக மட்டுமா அல்லது நாளைய தலைமுறைக்காக விதைகள் விதைக்கிறோமா? இந்த வாக்கியம் நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தை பற்றி ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. நம்முடைய வளர்ச்சி தனிப்பட்ட பயனுக்கு மட்டுமா அல்லது எதிர்காலத்துக்கான அடித்தளமாகவும் இருக்கிறதா என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்ளணும். கொஞ்சம் நாங்கள் சிந்திச்சு கொள்ள வேண்டும். நான் முதலாவது இதில் படிப்பேன். ஃபைசல் பிரதர் நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபசால் பிரதர் கேட்குதா உங்களுக்கு? ஃபைஸ் பிரதர் ஃபசால் அன்மியூட் பண்ண. ரைட் ஃபசால், உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் வரையலுமா? ரைட், இன்ஷா அல்லாஹ். ஃபசால் பிரதர் இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், நாங்கள் முதலாவது இதில் படிக்க போகிற விஷயம் எதையும் படிக்க போகிறதில்ல. முதலாவது நான் என்ன சொல்ல போகிறோம்டா, நாம் என்ன செய்கிறோம்னா நான் பயப்படுறோம். எதற்காக பயப்படுகிறோம்டா, அரபு மொழி சிக்கலானது என்று, அதை கற்றுக்கொள்வது மிகவும் கடினம் என்று நினைக்கிறோம். அதை உணர்கிறோம். இதை நாங்கள் இந்த பயத்திலிருந்து நீங்குவோம். அரபு மொழி சிக்கலானது அல்ல, அது எளிதாக புரியும் மொழி. இது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க பிரதர். சரியா? இன்ஷா அல்லாஹ் இதை எப்படி ஈஸியாக ஆக்க வேண்டும்ங்கிறத நான் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.
உங்களுக்கு தெளிவாக புரியச் செய்வது இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பொருள். நாம் அல்லாவின் உதவியை நாம் நாடி முன்னேறுவோம். நீங்களும் அவனுடைய உதவியை நாடுங்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இது வெரி இம்பார்ட்டண்டான ஒரு இது இதை கொஞ்சம் நீங்கள் எல்லாரும் வாசித்து மனதில் கொஞ்சம் வாசித்து கொள்ளுங்க. இது அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. நிறைவில்லாமல் தொடர்ந்து தரும் பரிசு ஒருவரை குர்ஆனுடன் இணைக்க உதவும் போது நீங்கள் கொடுத்த பின் கூட பலன்களை தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கும். இது ரெண்டாவது, நான் இதை படிக்கிற மனுஷன்னா இந்த சிலபஸ் பேஸ்ட் ஆன் ட்ரீம் பிக் அரபிக் ப்ரோக்ராம். இந்த பாடத்திட்டம் பையினா இன்ஸ்டிடியூட்னால வடிவமைக்கப்பட்டது. இது அவருடைய கருத்து. அவருடைய நீங்கள் குர்ஆனை முடிக்க வாசிப்பதில்லை, நீங்கள் அதை வாசிப்பது ஏதோ ஒன்றை தொடங்குவதற்காக. அதில் மீனிங் சொன்னா இந்த வரி மிக அழகாக குர்ஆன் வாசிப்பின் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அது ஒரு முடிவல்ல, வாழ்க்கையை மாற்றும் ஒரு தொடக்கம். இது இந்த பையனா இன்ஸ்டிடியூட்டோட ஒரு விஷன். ஒருவருடைய தாய்மொழி எதுவாக இருந்தாலும் அவர் அரபு மொழியை இலகுவாக எளிய முறையிலும் கற்பிப்பதற்கான வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம். இதான் ட்ரீம் வேர்ல்ட் வைட் திட்டத்தில் மிகப்பெரிய கனவு. இந்த கனவை நனவாக்குவதுதான் என்பது ஒரு படிப்படியான முயற்சி என்பதை நாம் அறிவோம் இன்ஷா அல்லாஹ். முதல் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த பயணத்தில் என்ன எதிர்பார்க்கலாம், எவ்வாறு வகுப்புகள் நடக்கும் என்பதை இப்போது நான் விளக்கப் போகிறேன். வகுப்பு ஒழுங்கமைப்பு இது ஒரு உரையோ ஒரு வெள்ளிக்கிழமை குத்பாவும் இல்லை, எல்லாரும் இணைந்து செயற்படும் ஒரு பரஸ்பர செயல்பாட்டு வகுப்பு. நேரத்தையும் ஜூமின் தரத்தையும் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு அமர்வின் முடிவில் நான் கேள்விக்கு 10 நிமிடங்கள் நாங்கள் ஒதுக்குவோம். ஒவ்வொரு 30 நிமிடத்துக்கு பிறகும் 2 நிமிட இடைவெளி வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது, இந்த பாடத்துல நோக்கம் இல்லை வரையறைன்னு சொன்னா இது ஒரு அரபு மொழி வகுப்பு. வேற எந்த தலைப்புகளும் நாங்கள் இங்கே பேச மாட்டோம். உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கணும். ஃபசால் உங்களுக்கு விளங்கு, அன்மியூட் பண்ணுங்க, நான் உங்கள்கிட்ட பேசுவேன். சரிதானே? இந்த பாடத்திட்டம் பையினால வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. என்ற ரோல் என்னன்னு சொன்னா நான் ஒரு மொழி வழிகாட்ட மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் இதை எளிமையாக பகிர்ந்து கொடுக்கிறதும் சிறப்பாக கற்பிப்பதும் தான் என்னுடைய இந்த பணி இன்ஷா அல்லாஹ். இந்த வகுப்புல ஹோம்ஒர்க் இருக்க மாட்டார், அதை நீங்க செய்ய மாட்டேங்கிறதும் செய்ய மாட்டேன் என்ற காரணத்தால இதுல ஹோம்ஒர்க் இருக்க மாட்டார். இந்த பாடத்திட்டத்தில் கற்ற விடயங்கள் அடிக்கடி மீட்டு பார்க்கும் ரிவ்யூ வசதிகளோட மிக தெளிவாக வடிவமைக்கப்பட்டது. எனவே நீங்கள் எதிலும் பின்தங்கி விடாமல் பாடங்களை ஆழமாக புரிந்து கொண்டு முன்னேறி செல்ல முடியும் இன்ஷா அல்லாஹ். குறிப்பு எடுப்பது, தயவு செய்து குறிப்புகள் எடுக்க வேண்டாம் கிளாஸ் நடக்கிற டைமில். குறிப்பு எடுக்கிறதால அதிக கவனம், மூளை அதிக கவனம் டிக்டேஷனில் கவனத்தை செலுத்து. அதால நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, செவிமடிப்பதையும் சிந்திப்பதையும் இது தடுத்து விடும்ங்கிறதால உங்கள் முழு கவனமும் என்ற குரலையும் சொல்லிலையும் விடயங்களையும் இருப்பது மிக முக்கிய அவசியம். எனவே தயவு செய்து பேனா பென் புக்ஸ்கள் இருந்தால் தயவு செய்து அதை கீழ் வையுங்கள். முன் அனுபவம், இதை படிக்கிறதுக்கு சில கட்டாய நிபந்தனைகள் இருக்கு. அது மிக முக்கியமாக தஜ்வீது சிறப்பாக இருக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் குர்ஆன வாசிக்க தெரிந்திருக்க வேணும். அதாவது அரபிக் லெட்டர்ஸ் வாசிக்க தெரிந்திருக்க வேணும். எல்லா நோட்ஸும் எல்லாம் இந்த வகுப்புல எல்லாம் ஏற்பாட்டு குழுவால் வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போது நான் இன்ஷா அல்லாஹ் படிக்க போகிற பாடத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அரபிக் என்னென்ன நாங்கள் இப்போ படிக்கிறதுக்கு முந்தி நான் என்னத்தை படிக்க போகிறோம்ங்கிறது இம்பார்ட்டன்ட். அதாவது நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ள போகிறோம்.
ஃபசால் பிரதர், எத்தனை வகையான அரபிக் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? மூணு மூணு வகை. ம். 3 வகை. எது ஒன்று சொல்லுங்க பாப்போம். எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு, இலக்கியம். ம்ஹும். திரும்ப சொல்லுங்க பாப்போம். எழுத்து வழக்குண்டு, ம் பேச்சு வழக்கு, அடுத்து ம் வந்து இலக்கணம். இலக்கணம். ரைட், நான் சொல்றது சரி. நீங்க அரபு வழி வந்து பேச்சு அரபு, கிளிய தமிழ்ல சொல்ல போனா இது பேச்சு அரபு, சரிதானே? முதலாவது பேச்சு. இரண்டாவது வந்து ஸ்டாண்டர்ட் அரபி, இன்றைய செய்தி நியூஸ் பேப்பர், புத்தகங்கள் மற்றும் ஊடகங்களை பயன்படுத்தப்படுகின்ற மொழி. மூன்றாவது அரபிக் இருக்குது கிளாசிக்கல் அரபிக், செம்மொழி, குர்ஆனிய அரபு. இது பண்டைய கால அரபு என்று சொல்லுவாங்க. Right. குர்ஆனிய பண்டைய இலக்கியங்கள் பயன்படுத்தப்படுகின்ற ஆழமான பழமையான அரபு மொழி. இதான் 3 வகையான அரபிக்குகள் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் பயன்பாட்டில் உள்ள அரபு மொழி. இதை பற்றி கொஞ்சம் சிறிது நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நாம படிக்க போற சப்ஜெக்டுக்கு நாங்கள் போகிறோம். ஸ்போக்கன் அரபிக் என்றா எல்லாருக்கும் பொதுவாகவே தெரியும். இதை நான் கூடுதலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆங்கிலம் உலகம் முழுவதும் பேசப்படுவது போலத்தான் இந்த அரபு மொழியும் இந்த எகிப்து, மொரோக்கா, சுடான், கத்தார் போன்ற நாடுகளிலும் ஒவ்வொரு பாணிகளில் பேசப்படுது. அவர்கள் பயன்படுத்துகின்ற சொற்களிலேயும் உரையாடல் முறையிலேயும் தெளிவான மாற்றங்களை, வேறுபாடுகளை காண முடியும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ஒரு நாட்டின் அரபு மொழியை பேசுபவர் சொல்வதை இன்னொருவர் புரிந்து கொள்வது கூட மிகவும் சிரமமாகி விடுகிறது. இதை நாம படிக்க போறது இல்லை. விளங்குதா ஃபசால் பிரதர்? எஸ். நாங்க படிக்கிற இல்லை. ரெண்டாவதா நான் சொன்னேன் ஸ்டாண்டர்ட் அரபி, நிலையான அரபு, நவீன அரபு வந்து நீங்க தெரியும், எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான இது. இது வந்து ஒரு பொதுவா இது வந்து பத்திரிகை, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், உத்தியோகபூர்வ நேர்காணல்களை பயன்படுத்தப்படுகின்ற அரபு மொழி. அனைத்து அரபு நாடுகளிலேயும் பொதுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான அரபு மொழி. இது எந்த நாட்டில் உள்ளவர்களாலையும் படித்து இதை விளங்கிக் கொள்ள முடியும், இதை தெரிந்தால். சரியா? எந்த நாட்டை சேர்ந்தாக்கள் இருந்தாலும் இந்த மொழியை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதையும் நாம படிக்க போறது இல்லை. இது ஒரு பொதுவான ஒரு அரபு மொழி. இது விளங்கிட்டா ஃபசால் பிரதர்? விளங்கிட்டு. மூன்றாவது பண்டைய பாரம்பரிய அரபு மொழி. இதை நான் சொல்ல கிளாசிக்கல் அரபிக். இது என்ன கொஞ்சம் பார்ப்போம். நாங்க இப்ப படிக்க போறது பில்டிங் பிளாக்ஸ், அதை சொல்லினா கிளாசிக்கல் அரபிக். இது கிளாசிக்கல் அரபிக் என்னப்படுகின்ற அடிப்படை கட்டமைப்புகளை நாங்கள் படிக்க போறோம். இதுதான் எங்களோட பாடத்திட்டத்தின் மையப்பகுதி. 1500 வருடங்களுக்கு முன்பு பயன்பாட்டில் இருந்த ஒரு மொழி இது. இது மிகவும் தூய்மையான, அழகான மற்றும் வலிமையான மொழி. இதுதான் குர்ஆனின் மொழியாகும். அதாவது குர்ஆன் அருளப்பட்ட காலத்துல புழக்கத்தில் இருந்த மொழி. இந்த மொழி மிகவும் வளமானது, செழுமையானது, கவிதை நயம் மற்றும் ஆழமான இலக்கண கட்டமைப்புகளை கொண்டது. இங்கிலீஷில் சொல்ல போனா டீப் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். அந்த அரபு மொழியை தான் அங்கே நான் படிக்க போவோம். எப்போ பயன்பாட்டில் இருந்துச்சு? பண்டைய காலத்துல. 1500. எந்த டைம்? 1500 வருடங்களுக்கு முன்பு. எந்த டைம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில். அந்த டைம்ல பழக்கத்தில் இருந்தது. இதை நாங்க படித்தோம் மனுஷன்னா எங்களால ஒரு ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட முடியும். ஏன்னா அது யூஸ்ல இல்லை ஏனுங்கிறத நான் சொல்றேன். இதை நாங்க இந்த அரபிக்கை ஓல்டு இங்கிலீஷுக்கு நாங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டர்ட் அரபிக்கையும் பண்டைய அரபு மொழியையும் என்ன வேறுபாடுன்னு சொன்னா, நவீன காலத்து இங்கிலீஷுக்கும் ஷேக்ஸ்பியர் காலத்துக்குள்ள இங்கிலீஷுக்கும் உள்ள வேறுபாடு.
அது இப்போது பயன்பாட்டில் இருக்குதா? ஷேக்ஸ்பியர் காலத்தில் உள்ளது இல்ல. இல்ல. அது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ், சரியான. அதை இப்ப பேசினா பலராலையும் புரிந்து கொள்ள முடியாது. கால ஓட்டத்தில் என்ன நடந்திருக்கு? காலப்போக்கில மொழியின் இலக்கணத்தில் மொழியின் இலக்கணம், வெளிப்பாடுகள் மற்றும் எழுத்துக்கூட்டல், ஸ்பெல்லிங் என அனைத்தும் மாற்றம் அடைந்திருக்கு. மொழியின் பயன்பாட்டு விதம் மெல்ல மெல்ல பரிணமித்துள்ளது. மொழியின் அடிப்படை அமைப்பு ஒன்றாக இருந்தாலும் சொல்லும் முறையிலும் எழுதும் முறையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு, இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி, சமூக மாற்றங்கள் மற்றும் கலாச்சார பண்பாடுகள் ஆகியவைதான் ஒரு மொழியின் பயன்பாட்டில் இத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. இது சம்பந்தமான நான் ஒரு நோட்ஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறேன். இது டீட்டெயில்ஸ் ஒரு நோட்ஸ் உண்டு. அதை நீங்கள் இன்ஷால்லா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பார்த்து அதை நீங்கள் படித்து கொள்ளலாம். என்றாலும் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் படிக்கிறதுக்கு முந்தி இது சம்பந்தமாக இன்னும் கொஞ்சம் பேசலாம் என்று நாங்கள் நீண்ட கால பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். காலத்தை தாண்டி மிகவும் தொலை தூரமாக இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவுவதற்கு முந்தைய அந்த காலத்துக்கு நாம் சொல்ல போறோம். அப்போது அரபு மொழி பாலைவனத்தில் தூய்மையான நிலையில் எந்த ஒரு கலப்பும் என்று பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு. பாலைவனத்து மக்கள், பொதுவாக பதுவீன்கள், நகரத்து நாகரிகங்களில் கலப்பின்றி தனிமையில வாழ்ந்தாங்க. அவர் இயற்கை சூழலுடன் மிகவும் ஆழமாக ஒன்றி போயிருந்தாங்க. கடுமையான காலநிலையும் வெறுமையான நிலத்தையும் கொண்டிருந்தது. ஆனால் அவர்களது கற்பனை வளமோ வானத்தை விடையும் விரிந்திருந்தது. வானத்து நட்சத்திரங்கள், கம்பீரமான ஒட்டகங்கள், வேகமான குதிரைகள் மற்றும் கூர்மையான வாள்கள், இவைதான் அவர்களின் உலகமாக இருந்தது. அவர்கள் நட்சத்திரங்கள் பார்த்து வளையறிந்தாங்க, குதிரைகள் பாய்ந்து சென்றாங்க, வாள் போர் நடத்தினாங்க. இவை ஒவ்வொன்றையும் வர்ணிப்பதற்கு அவர்களிடம் மிக செழிப்பான சொற்களஞ்சியமும் கவிதை நயமிக்க ஆழமான பேச்சு ஆற்றலும் இருந்தது. ஒவ்வொரு சொல்லும் ஒரு கவிதை போல அமைந்திருந்தது. அழகான அர்த்தம், வலிமையான தாக்கம் மற்றும் ஆழமான உணர்வுகளை அந்த சொற்கள் சுமந்து நின்றன. இந்த மொழியில்தான் என்ன அருளப்பட்டது? அல் குர்ஆன் அருளப்பட்டது. அல் குர்ஆன். அந்த உயர்ந்த, செறிவான, தரமிக்க, நுட்பமான, அழகிய மற்றும் சக்தி வாய்ந்த அரபு மொழியைத்தான் நாங்க கற்க போறோம். கிளியர் தானே? கிளியர். இன்ஷா அல்லாஹ். என்ற இலக்கு என்னன்னு பார்ப்போம். சரிதானே? ஓகே. ஓகே. அரபு மொழியில மூலங்கள், கிளாசிக்கல் ரிசோர்சஸ் மிகவும் ஆழமானவை மற்றும் சவாலானது. அதை கற்க வேணும்னு சொன்னா அதற்கு திடமான தயார் நிலையும் வலிமையான ஒரு அடித்தளமும் மிக அவசியம். எனது திட்டம் இதுதான். நான் இந்த பாடத்தை மிகவும் அடிப்படையான நிலையில், அதாவது சூப்பர் பேசிக் லெவல்ல தொடங்க போறேன். உங்கள் அறிவை படிப்படியாகவும் உறுதியாகவும் அது கட்டமைத்து செல்லும். இந்த பயணம் உங்கள் அடித்தளத்தை பலப்படுத்தி மிக சவாலான பாடங்களை கூட மிக இலகுவாக அணுகும் வகையில் உங்களை தயார் செய்யும். விளங்குதா பிரதர்? அவனை எப்படி போறோம்? நாங்க பேசிக்ல இருந்து போறோம். பேசிக்ல இருந்து போறோம். அவனை நாங்க பேசிக்ல இருந்து நாங்க இதை போக போறோம். ஆனா கடினமான பாடப்பகுதியில் 8 நேரத்தில் அவை மிகவும் எளிமையாக தோன்றும். ஏனென்றா நீங்க அதற்கு முன்னரே மிக சரியான முறையில் தயார் செய்யப்பட்டிருப்பீங்க. விளங்கிச்சானே? வெரி கிளியரா நாங்க சரியான முறையில் நாங்கள் தயார் செய்வோம். எனது பணிதான் ஆரம்பத்தில் மிகவும் அடிப்படையான விடயங்களில் இருந்து தொடங்குவோம். உங்கள் அடித்தளத்தை பலப்படுத்துவதுடன் படிப்படியாக உங்களை உயர்நிலை சவால்களுக்கு தயார்படுத்துவதே எனது நோக்கம். நீங்கள் அந்த மிக கடினமான இடத்தை சென்றடையும் போது அதனை எதிர்கொள்ள முழு தகுதியும் உள்ளவராக இருப்பீர்கள். புரிஞ்சுதானே? இதுல எனக்கு 2 சவாலான பகுதிகள் இருக்குது. என்ன பகுதி? இதை படிக்கிறது என்ன பகுதி? இது உங்களுக்கு விளங்குதா? இது நஹு, இலக்கணம்.
No. வாக்கிய அமைப்பு. ரீட் பண்ணிடலாமா உங்களுக்கு? Oh, ரைட். இது நாங்க இலக்கணம்ங்கிறது ஒரு மொழியின் விதிகள் மற்றும் சொற்கள் வாக்கியத்தில் எவ்வாறு பயன்படுத்தப்படும் என்பதை குறிக்கிறது. இது ஒரு வாக்கிய அமைப்பை பற்றியது. ஒரு வாக்கியத்துல சொற்களை சரியான இடத்துல எவ்வாறு அமைப்பதுங்கிறத பற்றியதான் இது. இதை சொல்ல அரபுல நஹு, அரபு இலக்கணம். சரிதானே? oh, சரி. ஓகே. இது அரபு இலக்கணத்தை நாங்க படிக்க போறோம். இதுல நாங்க எங்கட மொழியில சொல்ல போனா இப்ப நாங்க பெயர் சொற்கள், வினை சொற்கள், இணைப்பு சொற்கள், முழுமையற்ற சொற்றொடர்கள், அடிப்படை முழுமையான வாக்கியங்கள் ஆகியவற்றை முறையாக கற்கப்போம். பியோர் கிராமர். பியோர் கிராமர் எங்களுடைய அப்ரோச் பார்ப்போம். எளிமையாக சொன்னால் சொற்கள் எங்கு, எவ்வாறு, எந்த முறையில் பயன்படுத்தப்படும் என்பதை கற்கப்போம். சரியானே? Oh, சரி. இது வழங்குதா உங்களுக்கு? இதென்ன ரெண்டாவது ஷர்ஃப். சர்ஃபண்டா முறைப்படும் சொல் இலக்கணம் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. நாங்க ஒரு சிஸ்டமேட்டிக் மெஷினில் இதை போட்டு நாங்க கிரியேட் பண்றது தான் இது. இது சிஸ்டம் ஆஃப் வேர்ட் ஃபார்மேஷன் என்று சொல்லுவாங்க. அதாவது அரபு மொழியின் சொல் உருவாக்க அமைப்பை கற்றுக்கொள்ளும் அறிவியல் ஆகும். இது வேறு எழுத்துக்களை பயன்படுத்தி புதிய சொற்களை உருவாக்குற முறை. ஒரு சொல்லின் எழுத்து அமைப்பு, ஸ்பெல்லிங் ஸ்ட்ரக்சர், அது சொல்லும் அர்த்தத்தை எவ்வாறு மாற்றுகிறது, தீர்மானிக்கிறது என்பதை படிப்பது. அரபு மொழியில சொற்கள், குறிப்பிட்ட வினை வடிவங்கள் மற்றும் சொல் குடும்பங்களை படிக்கிறது. இந்த அமைப்பை முறையாக புரிந்து கொள்வதுதான் இந்த சர்ஃபோட நோக்கம். இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்? இந்த அறிவு கிடைத்தது பிறகு புதிய சொற்களை மிக வேகமாக கற்றுக்கொள்ள முடியும். மேலும் ஒரு சொல்லை முன்பே அறியாவிட்டாலும் தெரியாவிட்டாலும் அதன் எழுத்து வடிவத்தை வைத்து அதற்கான அர்த்தத்தை ஊகிக்க முடியும். நாங்க ஒரு பேசிக் ஃபார்முலா, ஒரு பேசிக் ஒரு ஃபவுண்டேஷன் அமைப்போம். சரியான? அதை வைத்து இன்ஷா அல்லாஹ் நீங்க அதை கற்றுக்கொண்டு போக முடியும். இன்ஷா அல்லாஹ். இப்ப இதை படிக்கிறதுக்குரிய திறன்கள் என்னன்னு பார்ப்போம். 1 minute. மொழி கற்றலுக்கு தேவையான 4 திறன்கள் சொல்லுங்க. எழுதிருக்காங்க தெரியுமா? வேற யாரும் அன்மியூட் சொல்லக்கூடிய ஒரு ஆளு சொல்லலாம். மொழி கற்றலில் தேவையான 4 திறன்கள். ஒரு மொழியை கற்கின்ற 4 திறன்கள் அவசியம். யாரும்? லிசனிங், ரீடிங், அந்த கேட்டல், வாசித்தல், எழுத்து. ஓகே, ரைட். நீங்க ஆல்மோஸ்ட் 3 சொல்லியிருக்கேன். நான் அதை உரிய முறையில் நான் சொல்றேன். வாசித்து புரிகிறது முதலாவது ஸ்கில். என்ன? வாசிக்கிறது அல்ல, வாசித்து புரிதல். இரண்டாவது என்ன? கேட்டு புரிதல். கேட்கிறது இல்ல, கேட்டு புரிதல். லிசனிங் காம்ப்ரஹென்ஷன். மூணாவது சரியாக பேசுறது அல்ல, சரியாக பேசுதல். நான்காவது சரியாக எழுதுதல். இது கிளியர் தானே? வாசிக்கிறது இல்ல, கேட்கிறது இல்ல, பேசுறது அல்ல, எழுதுறது அல்ல, எல்லாம் சரியாக ஒன்று. வாசித்து புரிதல், கேட்டு புரிதல், சரியாக பேசுதல், சரியாக எழுதுதல். சரியானே? இப்ப இதுல டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்ப்போம். வாசித்து புரிதல் எழுத்தின் மூலம் அர்த்தத்தை புரிஞ்சு கொள்வது. சரிதானே? எழுத்தின் மூலம் அர்த்தத்தை புரிஞ்சு கொள்வது. கேட்டு புரிதல் சொன்னா கேள்வி மூலம் கேட்பதன் வழியாக அறிந்து புரிந்து. விளைஞ்சானே? we hear and understand. இது கிளியர்? கிளியர். ஓகே. பேசுதல் உங்களுக்கு தெரியும், சரியான முறையில் உச்சரித்து பேசும். எழுதுதல் என்ற சரியான வாக்கியங்களா எழுதுதல். இதை நாங்க இது உள்ளீடா இல்ல வெளியீடான்னு பார்க்கணும். அதாவது அவுட்புட்டா இன்புட்டான்னு தெரியும். எது இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? இன்புட்டா அவுட்புட்டா? அது இன்புட்.
சரிதானே? சரி. ஓகே, இதுல என்ன சொல்லுது? விரல்கள் மற்றும் கண்கள் பின்தொடரும். அப்படிதான் வாசிக்க கொள்ள. தலையில் எடுத்துக்கொள்ளும், மனதில் பதித்துக் கொள்ளும். பதித்துக் கொள்ளும். அவனது இன்புட் தானே? இன்புட். ஓகே. ரெண்டாவது கேட்டுப்பதுதல், அது இன்புட் தானே? அதுவும் இன்புட். ஓகே. இது என்ன செய்யும்? கேட்பது காதுகளால், மனதில் எடுத்துக் கொள்ளுதல். இது வாசிப்பதை விட சிரமமானதா இல்ல சிரமமற்றதா? சிரமமானது. சிரமமானது. இதை நீங்க வாசிச்சு தான் அதை கேட்கிறங்கிறது வாசிப்பதை விட இது கடினமானது. சரியானே? சரி. இதுவும் ஒரு இன்புட். மூன்றாவது பேசுதல் ஒரு அவுட்புட். அவுட்புட். எழுதுற அதுவும் ஒரு அவுட்புட். இது எங்களுக்கு எது முக்கியம் இந்த படிப்புலங்கிறத பார்ப்போம். நாங்க என்ன படிக்க போறோம்? என்ன அரபிக் படிக்க போறோம்? கிளாசிக்கல் அரபிக், கிளாசிக்கல் அரபிக், குர்ஆனிக் அரபிக். எந்த மொழியில குர்ஆன் வழங்கப்பட்டது? இந்த கிளாசிக்கல் அரபிக் மொழியில அரபிக்ல வந்திருக்கிறது. சரியானே? ரைட். இது குர்ஆனை வாசிக்கிறதுக்கு இது மிக உயர்ந்ததா இல்லையா? மிக உயர்ந்தது. இது ஒரு உயர்ந்தது. கேட்கிறது உயர்ந்தது. எங்களோட முக்கியத்துவத்தை தான் நான் கேட்கிறேன். எங்களோட முக்கியத்துவம் வாசிக்கிறது மிக உயர்ந்தது. ஹை. கேட்டு புரிதலும் மிக உயர்ந்தது. பேசுதல் விருப்பத்துக்கு ஏற்ப. குர்ஆன் விளங்கிதானே? இதுவும் விருப்பத்துக்கு ஏற்ப. இதுக்கு என்ன தொடர்பு நாம் இதுல பார்ப்போம். நாங்க செய்யப்போம். முஸ்லிம்களுக்கு அரபு கற்றுக்கொள்ளும் முக்கிய நோக்கம், முதன்மையான நோக்கம், குர்ஆனை அல் குர்ஆன் ஓதப்படும் போது அல்லது கேட்கும் போது அதில் அர்த்தத்தை உணரப்படும். சரிதானே? அதனால் எங்கள் கவனம் 1ஆம் 2ஆம் திறன்களில், அதாவது கேட்பதும் மற்றும் வாசிப்பதும். இது கிளியர் தானே? இதான் அரபிக்கு, இதுதான் கிளாசிக் அரபிக்கான அடிப்படை. மற்ற இரண்டும் நாங்க படிக்க வேணுமா? அது எங்களுக்கு வாசிப்பது நாங்க ஆல்ரெடி குர்ஆன் ரீட் பண்றோம். கேட்கிறோம், தொழுகையில கேட்கிறோம். சரிதானே? அப்படின்னா இது ரெண்டும் தான் குர்ஆனுக்கு எங்களுக்கு மிகவும் உயர்ந்த முக்கியத்துவம். இது விருப்பத்துக்கு ஏற்ப யாரும் செய்வது. இது பேசுவதும் எழுதுவதும் பயனுள்ளவை தான். ஆனால் அவை முக்கிய இலக்காக இல்லை. இவை ஸ்டாண்டர்ட் அரபிக்ல பயன்படுத்தப்படுகிறது. இந்த பேசுறதும் எழுதுறது எங்க போகுது? ஸ்டாண்டர்ட் அரபிக். இது கிளியர் தானே? அப்படின்னா நாங்க எதை படிப்போம்? இது கிளாசிக்கல். அதுக்கு என்ன ஸ்கில் நாங்க யூஸ் பண்ணுவோம்? நாங்க சரியாக பேசுதல், சரியாக எழுதுதல், சரியாக வாசித்தல், கேட்டு புரிதல். முதலாவது வாசிக்கிறதும் கேட்டு புரிதல். முதலாவது ரீடிங். அவனா இதுதான் நாங்க ரெண்டையும் செய்யறோம். அதாவது கேட்கிறேன்டா லிசனிங். am I right? எஸ். இன்ஷா அல்லாஹ். நாங்க இப்ப இவைதான் நம்முடைய பயணத்தின் மைய குறிக்கோள். பர்பஸ் விளங்கிச்சது? விளங்கிட்டு. ரைட். இன்ஷா அல்லாஹ் நாங்க கிளாஸ்ல இதை பத்தி நாங்க கொஞ்சம் பார்ப்போம். கோர்ஸ் டியூரேஷன் 36 hours. இது கோர்ஸ் ஃபர்ஸ்ட் மந்த் நாங்கள் we are supposed to have 8 class, second month 8 class, third month another 8 class. சரியா? நாங்கள் அதை 2 கட்டங்களாக நாங்கள் உடைக்கிறோம். வகுப்பு நேரம் மொத்தம் 16 வகுப்புகள் நாங்கள் ஃபர்ஸ்ட் இன்றைக்கு தொடங்கி இன்ஷா அல்லாஹ் end of 16 June அது முடிவடையும். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சமரியோட பேலன்ஸை நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். சரிதானே? இதில் நாங்கள் படிக்கும்போது இன்ஷா அல்லாஹ் அரபிக் கிராமர் நாங்கள் சொல்லிட்டா போட்டுக்கொள்வோம். சரிதானே? ஃபண்டமெண்டல் அட்வான்ஸ் இன்ஷா அல்லாஹ். நீங்க எவ்ரி கிளாஸ்லேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பலம். இன்றைய கிளாஸ்லேயே இன்ஷா அல்லாஹ் யூ வில் ஃபைண்ட் அ டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். இப்போ ஸ்டார்ட் ஆகும். வி வில் இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 minutes பிரேக் கொடுக்கணுமா? 2 minutes or will start? We'll continue inshallah. Continue. Right. நான் தண்ணி குடிச்சுக்கோங்க. வேற இந்த பிரதர் ஒன்று வாரன்னு சொல்லல, அவரை பேர் என்ன? இன்னொரு பிரதர் வாரன்னு சொன்னார். ஒன்று யாரும் ஆன்லைனுக்கு வர ரெடியா இருந்தாக்கள் கையை சொத்துங்க. நாங்கள் ஒரு ஆளை கொடுப்போம் வீடியோக்கு வாங்க.
டானிஸ் தாவூத் என்ன ரெடியா நீங்க? இல்லையா? ஓகே, அவர் இல்ல போல இருக்கு. நாம் எப்படியே போவோம் இப்ப? ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாம் பறவை தொடங்குறதுக்கு முந்தி இன்ஷா அல்லாஹ் மிக முக்கியமாக நான் செய்ய வேண்டியது இந்த துஆ நான் ஓதிக்கொள்வோம். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முதக்கிர். இந்த துஆ எப்போயும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மனதில் வைத்துக் கொள்ளணும். நிச்சயமாக இக்குர்ஆனை நன்கு நினைவுபடுத்திக் கொள்ளும் பொருட்டே எளிதாக்கி வைத்திருக்கிறோம். எனவே இதிலிருந்து நல்லுறவு பெறுவோர் உண்டா என்கிற இந்த துஆ வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது இதையும் ஓதிக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ் மனதில். அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன் ரபிய கல்பி வ நூர சத்ரி வ ஜலல் ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி. யா அல்லாஹ், குர்ஆனை என் இதயத்தின் வசந்தமாகவும் என் மார்பின் ஒளியாகவும் என் சோகத்தை போக்கி என் கவலையை போக்குவதாகவும் ஆக்குவாயாக. இன்ஷா அல்லாஹ். என் எதிர்பார்ப்புன்னு சொன்னா நீங்க முறையான வரவும் மற்றும் பங்கேற்பும், கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம், சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளும் மனப்பாங்கு எல்லாவற்றையும் எதிர்பார்க்கும். இந்த வகுப்பு முதலாவது 14 வகுப்பும் மிக முக்கியம். தவற விடாமல் தொடர்ச்சியாக கலந்து கொள்ளும். ஒரே ஒரு வகுப்பை கூட தவற விட்டாலும் பாட நெறியை சரியாக பின்தொடர்ந்து புரிந்து கொள்வது கடினம். விளங்குதா பிரதர்? எஸ் ரைட். காரணம் என்னன்னு சொன்னா, இது இந்த கிளாசிக்கல் அரபிக் ஒன்றுடன் ஒன்று இணைந்து அமைந்த கட்டிடம் போல் கட்டங்களின் கட்டிடம் போல். அதில் ஒரு கட்டம் கூட விடுபட்டாலும் தொடர்ந்து முன்னேறுவது சிரமம். இட்ஸ் லைக் a பில்டிங் பிளாக். விளங்கிச்சானே? நாங்க படிக்க போறது ஒரு பில்டிங் பிளாக். இது கிளாசிக்கல் அரபிக் அனுப்பலாம் அடிப்படை கட்டமைப்புகள். இதுவே எங்கட பாடத்திட்டத்தின் மையம். கிளியர்? கிளியர். அவனோட வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் இந்த 14 கிளாஸை நாங்க மஸ்ட் யூ ஹேவ் டு அட்டெண்ட். ஒரு பகுதி ஒரு கிளாஸ் மிஸ் ஆனாலும் அடுத்த போர்ஷனுக்கு உங்களால் நகர்ந்து போக முடியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மோர் தென் எவ்ரிதிங். இதான் எங்களோட ஃபவுண்டேஷன் பேஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சுட்டு. புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். லாங்குவேஜ் ஒரு மொழி எடுத்துக்கொண்டா ஸ்மாலஸ்ட் யூனிட் வாய்ஸ் பிரதர். இதை எப்படி ஹைட் பண்ணணுமா? இந்த ஸ்கிரீன் இது அடிக்கடி போகும். லாங்குவேஜ் ஒன்று எடுத்துக்கொண்டா ஸ்மால், சிறிய அலகு எது உங்களுக்கு தெரியுமா? ஆக சிறிய அலகு லெட்டர்ஸ், எழுத்துக்கு. சரிதானே? ஆபாத்தா, ஏபிசிடி உங்களுக்கு தெரியுதானே? ஆனாவன்னா இதெல்லாம் எழுத்துக்கு. லெட்டர்ஸ் டுகெதர் என்னவா? வேர்ட்ஸ். WORD. இந்த பல எழுத்துக்கள் சேர்ந்து இது ஒரு வேர்டை உருவாகும். கரெக்ட் தானே? உருவாக்கும். அப்படின்னா நாங்க எழுத்துக்கள் எங்களுக்கு தெரியுமா இல்லையா? எழுத்துக்கள் தெரியும். இப்ப நாங்க வேர்டுகளை பத்தி நாங்க சொல்றோம். எழுத்துக்கள் சேர்ந்து சொற்கள் எழுதுவோம். வேர்ட்ஸ் டுகெதர், வேர்டுகள் சேர்ந்து என்ன செய்யும்? சென்டென்ஸ். ஃப்ராக்மெண்ட், வாக்கிய. ரெண்டு சொற்கள் வாக்கிய துணுக்கள் ஃப்ராக்மெண்ட் உருவாகும். கிளியர்? அவன் ஃப்ராக்மெண்ட் அண்ட் வேர்ட்ஸ் டுகெதர் சேர்ந்து என்னத்தை உருவாக்கும்? ஒரு சென்டென்ஸ். இது கிளியர்? கிளியர். எழுத்துக்கள் சேர்ந்து சொற்களை உருவாக்கும். இரண்டு சொற்கள் சேர்ந்து வாக்கிய துணுக்களாக்கும். வாக்கிய துணுக்கம் சொற்களும் சேர்ந்து வாக்கியம். இது கிளியர்? கிளியர். நாங்க இப்ப எழுத்துக்களை பத்தி படிக்கிறது இல்ல. எழுத்துக்களை படிப்போமா இல்லையா? இல்ல. இப்ப நாங்க சொற்களை பார்ப்போம். அரபிக் மொழியில 3 வகையான சொற்கள். எத்தனை வகை? 3 வகை. 3 வகை. உங்களுக்கு தெரியுமா? ஞாபகப்படுத்த நான் சொல்றேன். ஒன்று இஸ்மு, 2 ஃபிஅலும், 3வது ஹர்ஃப். அரபிக்கில் எத்தனை வேர்டுகளுக்கு? 3 வேர்டு.
என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இஸ் இஸ்முன் ஃபிஹல் இஸ்முன் சொல்லுங்க ஃபிஹல் பாப்போம். இஸ்முன் இஸ்முன் ஃபிஅலுன் ஃபிஹலுன் ஹர்ஃபுன். ஹர்ஃபுன். அப்படின்னா நான் சோட்டா எப்படி சொல்லுவேன்டா இஸ்ம் ஃபிஅல் ஹர்ஃப் எப்படி சொல்லுவேன்? இஸ்ம் இஸ்ம் ஃபிஹல் ஹர்ஃப். இது எப்படி அரபிக்ல இஸ்முன் ஃபிஅலுன் இஸ்முன் ஃபிஹலுன் ஹர்ஃபுன். ஹர்ஃப். கிளியர்? ஸோ கிளியர். நான் சோட்டா என்ற பேச்சு மொழிக்கு இலகுவாக 3 வேர்டுகள் இருக்கும். ஒன்று இஸ்ம், அடுத்தது ஃபிஅல், அடுத்தது ஹர்ஃப். இதை பத்தி நாங்க படிப்போம். இஸ்ம் என்றா என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். என்ன என்ன சொல்லியிருக்கேன் இப்ப? இங்கு பெயர் சொற்கள். குறிக்கப்படும் சொற்கள் என்னன்னு பார்ப்போம். இது என்ன? பர்சன், நஃபர், நஃபர், பிளேஸ், பிளேஸ், திங்ஸ், திங்ஸ், ஐடியா, அட்ஜெக்டிவ், அட்வர்ப் என்போம். இந்த இசுமுக்குள்ள ஒரு குர்ஆன் எடுத்துக்கொண்டா பல பேஜ்கள் இருக்கு. ஆயிரக்கணக்கான வேர்டுகள் இருக்கு. அவைகளை எடுத்துக்கொண்டா அவைகள் இந்த 3ஐயும் தவிர வேறு ஒன்றும் இல்லை. குர்ஆன்ல இந்த 3ஐயும் தவிர வேற ஒன்றும் இல்லை. வேறையும் ஒன்றும் இல்லை. ஒன்று இஸ்ம் இருக்கும், இல்லாட்டி ஃபிஅல் இருக்கும், இல்லாட்டி ஹர்ஃப் இருக்கும். இப்ப நான் படிக்க போறேன். இஸ்ம் என்றா என்னங்கிறத ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தரேன். இந்த இஸ்ம் வந்து ஒரு நபர், ஒரு இடம், ஒரு பொருள், கருத்து, பெயரடை, வினையடை இன்னும் பல. அதாவது நபரை, இடத்தையும், பொருளையும், கருத்தையும் குறிக்கின்ற சொற்கள் பெயரடை என் வினையடை. விளங்கிச்சாங்க? என் மோர் இன்னும் இதுக்குள்ள இது அடங்கும். இப்ப நாங்க மனிதன் ஒரு குர்ஆன் எடுத்துக்கொண்டு மனுஷன்னா ஒரு நபரை குறிக்கிற எந்த சொல்லாக இருந்தாலும் சரியா, அது இந்த பர்சன், அது இந்த இஸ்மா குறிக்கும். அதாவது முகம்மது, ஃபிரௌன், ஷைத்தான், ஷைத்தான் வாரான், பெண், ஆசிரியர், சிறுவன், நீங்கள், அவன், இப்படியான சொற்களை கண்டீங்கன்னு சொன்னா இது இஸ்ம். இஸ்ம்ல எந்த கேட்டகரிக்குள்ள எனக்கு வருது? நபர். நஃபர். நபரை குறிக்கிற எந்த சொல்லாக இருந்தாலும் அது வந்து இஸ்மா. கரெக்ட்? இரண்டாவது ஒரு இடத்தை குறிக்கிறது. இடம் மக்கா, மதீனா, நியூயார்க், இது இஜிப்த், மஸ்ஜித், பாடசாலை. இது வழங்குமா நினைக்கிறேன். பொருள், பொருள், கார், கட்டிடம், மேசை, பேனா, அது இவைகளெல்லாம் திங்ஸுக்குள்ள கிடைக்கும். ஐடியா எடுத்துக்கொண்டு பெயரிட்டு அழைக்கப்படும், ஆனால் தொட்டு உணர முடியாத விஷயங்கள். உதாரணமாக ஹாப்பினஸ், மகிழ்ச்சி, காதல், பொறுமை, கல்வி, கற்றல், எழுதுதல், இவைகளெல்லாம் இந்த ஐடியா, கருத்து, சிந்தனை, எண்ணங்களுக்குள்ள வரும். இவைகளெல்லாம் என்னவாயிருக்கும்? இஸ்மாயிருக்கும். இஸ்ம். அது எந்த கேட்டகரிக்குள்ள வரும்? கருத்து. கருத்து. ஓகே. அடுத்தது அட்ஜெக்டிவ். உங்களுக்கு தெரியும், பெயர் சொல்ல விளக்கும் சொல். விளங்குச்சானே? அதாவது பேரடைன்னு சொல்லுவாங்க. இப்ப மஸ்ஜித்ங்கிற ஒரு இது ஒன்று இருக்கு. அதை நாங்க விளக்கி சொல்ல சொல் பெரிய, பெரிய மஸ்ஜித். பெரியங்கிறது அட்ஜெக்டிவ் தான். நாங்க அட்ஜெக்டிவ், அதாவது அது பேரடை. அந்த பெரியங்கிற சொல் அதுவும் இஸ்ம் தான். சிறிய மஸ்ஜித், சிறியங்கிறதும் பேரடை, இதுவும் இஸ்ம். கேவலமான கம்பளம், கம்பளத்தை விளக்குறது கேவலமானங்கிற வேர்டு. அந்த வேர்டு வந்து பேரடையாக இருக்கு. காரை விளக்குறது அழகான, அழகான கார், அழகானதுங்கிறது அட்ஜெக்டிவ் வந்து பேரடை வந்து இது வந்து இஸ்ம். இது இஸ்முக்குள்ள வருமா இல்லையா? மகிழ்ச்சியான பூனை, மகிழ்ச்சியான பூனை, பூனையை விளக்குற மகிழ்ச்சியான சொல்லும் அட்ஜெக்டிவ், அதுவும் இந்த இஸ்மோட வரும். அடுத்தது அட்வர்ப்.
செயலை விளக்குகின்ற சொல். வேகமாக ஓடுகிறான். ஓடுகின்ற செயலை விளக்குகின்ற சொல் வேகமாக. சாப்பிடுகிறான் என்ற செயலை விளக்குகின்ற சொல் மெதுவாக. அப்படின்னா வேகமாக ஓடுகிறான், வேகமாக என்ற சொல். மெதுவாக சாப்பிடுகிறான், மெதுவாக என்ற சொல். தூக்கத்தோடு வேலை செய்தான், தூக்கத்தோடு என்ற சொல். மகிழ்ச்சியாக உடற்பயிற்சி செய்தான், மகிழ்ச்சியாக என்கிற சொற்கள் எல்லாம் என்னத்துக்குள்ள வரும்? வினையாடை. விளங்குதா ஃபசல் பிரதர்? விளங்குது. என்ன வினை அடை? வினையடை, அதாவது அட்வர்ப் என்று சொல்லுவாங்க. இவைகள் எல்லாம் இசுமுக்குள்ள வரும். எதுக்குள்ள உள்ளடக்கப்படும்? இசுமுக்குள்ள. இசுமு and more. இப்ப ஆங்கிலத்துல நீங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருப்பீங்க, பல வகையான. இது எங்களுக்கு இம்பார்ட்டன் அல்ல. நாங்க படிக்க போறது அரபிக். forget about this thing. விளங்கிச்சா? நாங்க படிக்க போறது இது. 3 வகையான வேர்டு இருக்கு. ஒன்று இசும், அடுத்தது ஃபியல், அடுத்தது ஹர். ஸோ நாங்க இசுமெண்டா என்னென்று படித்தோம். இப்ப நான் உங்களை ஒரு விஷயம் ஒன்று கேட்க போறேன். இசுமெண்டா என்ன? இந்த வரைவிலக்கணத்தை எனக்கு சொல்றோம். எத்தனை வகையான வேர்டுகள் இருக்குது? அரபிக்கில் எத்தனை வகையான வேர்டு இருக்கு? 3. என்ன சொல்லுங்க? இஸ்ம், ஃபிஅல், ஹர்ஃப். ஓகே. இசுமெண்டா என்ன? இஸ்மெண்டா பெயர். இசுமெண்டா ஒரு நஃபர். சொல்லுங்க. நஃபர், ஒரு நஃபர். இடம், இடம். பொருள், வினை, பொருள். இல்ல நான் சொல்ல மாதிரி சொல்லுங்க. நஃபர், நஃபர். சொல்லுங்க. நஃபர், இடம். நஃபர், இடம். பொருள், பொருள். கருத்து, கருத்து. ஆகியவற்றை குறிக்கும் சொல். ஆகியவற்றை குறிக்கும் சொல். பெயரடை, பெயரடை. வினையடை, வினையடை. மற்றும் பல. மற்றும் பல. நான் உங்கள்கிட்ட இசுமெண்ட் கேட்ட என்ன சொல்லணும்? ஒரு நபர், ஒரு இடம், நபர், பொருள், இடம், பொருள், கருத்து, கருத்து, பெயரடை. சிந்தனை, பெயரடை. இல்ல இது சிந்தனை எல்லாம் நான் இதுக்கு நான் கருத்துல அடுத்த வேர்டு சிந்தனை. அதாவது ஒரு நபர், இடம், பொருள், கருத்து ஆகியவற்றை குறிக்கும் சொல், பெயரடை, வினையடை, வினையடை. பாருங்க, நீல கலரை பாருங்க. விளங்கிட்டா? விளங்கிட்டு. வாசிங்க. அப்போ இசுமெண்டா என்ன? ஒரு நபர், இடம், பொருள், கருத்து ஆகியவற்றை குறிக்கும் சொல், பெயரடை, வினையடை, மற்றும் பல. இது இன்னும் படிக்கலாம். மற்றும் பல will come later. சரிதானே? உங்களுக்கு இது உங்களுக்கு மனசுல இருக்கும். இப்போ சொல்லுங்க. அப்போ இசுமெண்டா என்ன? ஒரு நபர், பொருள், இடம், கருத்து ஆகியவற்றை குறிக்கும் சொல். ஆகியவற்றை குறிக்கும் சொல், பெயர், வினை, பெயரடை, வினையடை, மற்றும் பல. இது எல்லாரும் இந்த இத மனதில் வச்சுக்கணும் என்று படிக்கிறோம். நாங்க இன்னும் பாடத்துக்கு போகல. இன்ஷா அல்லாஹ். நாங்க சில 3 வகையான வேர்டுகள் இருக்குன்னு சொன்னோம் தானே? அதுல நான் இசுமெண்டா என்னன்னு படிச்சிருக்கேன். சரியா? இசுமெண்டா என்னன்னு விளங்கினீங்க. we are not going to the deep into the subject. சரியானே? இப்ப ஃபியலண்டா என்னன்னு பார்ப்போம். இங்கிலீஷ்ல சொன்னா a word that has a tense action stuck in time என்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு காலத்தை காட்டுகின்ற சொல். கடந்த காலம், நிகழ்ந்த காலம் அல்லது எதிர்காலம். இதை சொல்லுவாங்க வினை சொற்கள். அப்படித்தானே? விளங்குதா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிகழும் அல்லது நிகழ்ந்த சொல்லை குறிக்கின்றது சொல். ஓகே. இது நாங்க வினை சொல் ஒன்று தமிழ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே. அதாவது கடந்த காலம், நிகழ்காலம் அல்லது எதிர்காலம். நாங்க அரபிக்ல என்னன்னு பார்ப்போம். இதுல இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஹெல்ப். இது வினை சொல்லா இல்லையா? வினைச்சொல். கிரியேட்டட், கிரீட், வில் டு. தமிழ்ல உதவினான், உருவாக்கினார், வாசிக்கிறார். புரிஞ்சுச்சா? செய்வார். விளங்கிச்சானே? இப்ப ஓகே. இப்ப அரபிக்ல எப்படின்னு பார்ப்போம். Fi'l is more than a verb in Arabic. இது வேர்பை விடையும்
வினைச்சொல்லை விடையும் அதிகமானது. இதுல வினைச்சொல் என்ன தமிழ்ல? உதவினான், உதவினான், உருவாக்கினான். இதையும் விட அதிகமானதுன்னு நான் சொல்றேன். எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கண்டா ஹெல்ப்ன்னு சொல்லுவாங்க. அரபிக்ல ஹெல்ப்ங்கிற வேர்டு இல்லை, ஹி ஹெல்ப் வரும். கிரியேட்டட் என்ற வேர்டு அரபிக்ல தனியாக இல்லை, ஹி கிரியேட்டட் சொல்லப்படும். இது ஒரு என்ன ஃபுல் சென்டென்ஸ். அரபிக்ல பிடிக்கும் ஃபுல் சென்டென்ஸ். விளங்கிதா? இது இது ஃபிஅல் என்பது ஃபுல் சென்டென்ஸ். இது ஒரு வினை சொல்லையும் விட அதிகமானது. பீல் என்பது ஒரு சாதாரண சொல்லை விட அதிகமான வினை சொல்லை விட. அதாவது நாங்க இதுல எப்படி அவன் உதவினான், சரியோ, அவன் உதவினான், உருவாக்கினான் என்பது சொற்கள் ஒரு முழுமையான வாக்கியம் ஆகும். அதாவது செயலாளியும் செயலும் காலத்தையும் உள்ளடக்கியது. சரியானே? இப்ப நாங்க இதை பாருங்க. இது என்னது? பாசிங்க பாப்போம். இது நசர். உங்களுக்கு இப்ப தற்போதைக்கு உங்களுக்கு உலகமா சொல்லணும்டா இதான் ஹலக்கங்கிறன்னு சொன்னா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் கொஞ்சம் பார்க்கணும், வெளியால காட்டுறேன். ஹுவ ஹலக்கன்னு. ஹுவங்கிறது அவன், ஹுவங்கிறது அவன். அந்த ஹலக்குள்ள ஹுவங்கிற ஒரு வேர்டு ஒன்று இருக்குது, ஒரு இசும் ஒன்று இருக்குது. அவங்க ஒரு நபரை குறிக்கிற சொல்லி இருக்குது. அது இசுமா இல்லையா? இசும். அப்பண்டா ஹலக்கண்டா ஹுவ ஹலக்க என்னது? அது மீன் அவன் உருவாக்கினான். சரிதானே? அதே மாதிரி நசரண்டா அதுக்குள்ள ஹுவங்கிற வேர்டு ஒரு இசும் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? ஹுவ நசர. அப்படியே அது ஃபுல் சென்டென்ஸா இல்லையா? அது ஃபுல் சென்டென்ஸ். ஓகே. அப்ப வினை சொல் தனியாக இல்லை அரபிக்கு. புரிஞ்சுது? நான் மூணாவது என்னங்கிறது இப்ப நாங்க ஒரு சின்ன ஒரு விளக்கம் பார்க்கிறோம். நாங்க இது என்னங்கிறத நாங்க படிக்கிறோம். புரிஞ்சுதா? இப்ப இந்த 3 வகையான வேர்டை பத்தி படிக்கிறோம். நாங்க இந்த 3 வகையான வேர்டையும் பத்தி படிச்சோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஃபுல் சென்டென்ஸ் ஒரு பேஸ் ஒன்றை போட்டு உங்களுக்கு விளங்குறதுக்கு குர்ஆனுக்கு இன்ஷா அல்லாஹ் அசிஸ்ட் பண்ண முடியும். அதுக்குத்தான் அந்த 14 நாட்களே நான் கேட்கின்றேன். விளங்கிச்சா? புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப ஹர்ஃப் மூணாவது. இஸ்மெண்டா என்னன்னு பார்த்தோம், ஃபிஅலண்டா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது என்னத்தை பார்க்க போறோம்? ஹர்ஃப் என்றால் என்ன? வாசிங்க பார்ப்போம். தனியாக இருக்கும் போது அர்த்தம் இல்லாத சொல், அதற்கு பிறகு மற்றொரு சொல் வந்தால் பூரணமான அர்த்தம் கிடைக்க மற்றொரு சொல்லின் துணை தேவையா? துணை இல்லாமல் அவரால் மீனிங்க தர முடியாது. உதாரணம் என்னன்னு பார்ப்போம். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ப்ரொபோசிஷன், தமிழ்ல சொல்லுவாங்க இடைச்சொற்கள். இங்கிலீஷ்ல இன், அட், ஃபோர், வித், டு. ஓகே. தமிழ்ல உள்ளே, இடத்தில், யாருக்காக, உடன், நோக்கி. இதை கொஞ்சம் நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன். இடைச்சொற்கள் அர்த்தமுள்ள உதாரணங்களை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் காட்டுறேன்னா, உள்ளே என்கிற வேர்டு, உள்ளே என்ற வேர்டை வைத்து அர்த்தம் உள்ள ஒரு இது வைக்கணுமா, அதோட ஒரு இசுமத்தை சேர்க்கணும். வீடுங்கிறது இசுமா இல்லையா? இசும். நாங்க இப்ப அரபிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கொண்டு போறோம். வீடுங்கிற இசும்ங்கிற வேர்டு உள்ளேங்கிற சேர்த்த நீங்க ஒரு ஹர்ஃபை சேர்க்கிறேன், அதன் போது அதுல வீட்டுக்குள் அது ஒரு மீனிங் வருதா இல்லையா? அவன் வீட்டுக்குள் இருக்கிறான், இன்சைட் இருக்கிறான், இன் த ஹவுஸ். அப்படின்னா இன்னங்கிற வேர்டு ஹவுஸ் சென்று வேர்டோட வரக்கொள்ள அதுக்கு மீனிங் வரும். வீடு என்ற சொல்லோட இந்த உள்ளேங்கிற சொல் இல்லைன்றும் சொல்லலாம். அது என்ற சொல்லோட சேர்ந்து வரும் போது அது மீனிங்கை ஏற்படுத்தா இல்லையா? ஏற்படுத்துது. அதுதான் இந்த உள்ளே என்ற சொல். இடத்தில், ஆக்ட்ங்கிற இங்கிலீஷ், இடத்தில்ங்கிறது தமிழ். இல். அவள் மசூதியில் இருக்கிறாள். மசூதிங்கிறது ஒரு இசு, அதோட இல்லங்கிற ஒரு இடைச்சொல்ல நான் செருகுகிறேன். அதன் போது இதில் ஒரு மீனிங்கானது வரும். மசூதியில் இருக்கிறாள்,
இது மீனிங் வருதா இல்லையா? வருது. இல் இருக்கிறாள்னு சொன்னதான் வருதா? அப்ப அது மசூதியில் என்னத்தோட இருக்கிறார் வரணும்? மீனிங். அது ஒரு மசூதியில் இருக்கிறார். அப்படின்னா அது ஒரு அப்படி என்றால் ஒரு ஹர்ஃப். இசுமோட அது சேர்ந்து வர வேண்டும். இங்கே வில் லேர்ன் இட். இப்போ இந்த பரிசு உனக்கா, யாருக்கா? இக்காகன்னு சொல்லுவாங்க. உனக்கு பிளஸ் ஆக, உனக்காக. சரியா? வீடு பிளஸ் உள்ளே, வீடு பிளஸ் இல், வீட்டுக்கா. வீட்டுக்குள். மசூதி பிளஸ் இல், மசூதியில். விளங்கிச்சு தானே? இவைகள் இடைச்சொற்கள். நான் என் நண்பர் பிளஸ் உன், உடன், உடன். நண்பருடன். நண்பர் பிளஸ் உடன், நண்பருடன். நண்பரங்களோட வேர்டோட இது சேர்ந்து வருகின்ற போது இது என்னத்தை கொடுக்குது? மீனிங்க கொடுக்கும். நான் பள்ளிக்கு போகிறேன். இது விளங்கி இருக்கும் நான் விளங்க தெளிவில்லை, பூரணமா விளங்கிட்டுதான். தனியாக இருக்கும் போதும் அர்த்தம் இல்லாத சொல். அதற்கு பிறகு அது ஒரு மற்றொரு சொல் வந்தால்தான் அது பூரணமான அர்த்தம் கொடுக்கும். இதற்கு மற்றொரு சொல்லின் துணை அவசியம். புரிஞ்சுதானே? புரிஞ்சு. அப்படி என்றால் அரபிக்கில் எத்தனை வகையான வேர்டுகள் இருக்கிறது? அரபிக்ல 3 வகையான வேர்டு இருக்கு. என்னன்னு இஸ்ம், இஸ்ம், ஃபிஅல், ஹர்ஃப். இஸ்மண்டா என்னன்னு சொன்னீங்க? இஸ்மண்டா ஒரு நஃபர், இடம், பொருள், கருத்து, கருத்து ஆகியவற்றை குறிக்கும் சொல். பெயரிடை, வினையிடை மற்றும் பல. பெயரடை, வினையடை மற்றும் பல. சரியான? இதை உரிச்சொல் ஒன்று சொல்லுவாங்க, பெயர் சொல்ல வளர்க்கிறது. சரியான? அடைமொழி சொல்லுவார்கள் நான் நினைக்கிறேன். இவைகளெல்லாம் இசும். ஆனா ஆங்கிலத்துல தமிழ் எல்லாம் வித்தியாசமா படிச்சிருப்போம். சரியான? ஃபிஅலண்டா மோதன வேர்ட் இல்லையா? இது ஒரு ஃபுல் சென்டென்ஸ். அதுக்குள்ள ஒரு இசுமும் இருக்கும், வினை சொல்லும் இருக்கும். இது புரிஞ்சிருக்குமே நினைக்கிறேன். காலத்தை காட்டுகின்ற சொல். காலத்தை ஹர்ஃபண்டா என்ன பண்ணிச்சோம்? இதுவும் குர்ஆனை எடுத்துக்கொண்டா டன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அதுக்குள்ள இருக்கிறது இந்த 3 தான், வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கு. நாங்க படிக்க போறது இதைத்தான். இதுல எது இலகுவா இருக்குன்னு நினைக்கிறேன்? இது நிச்சயமா இலகுவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹர்ஃப். அப்படிதானே? விளங்குதா? விளங்குது. இது ரெண்டுலையும் எடுத்துக்கொண்டா நான் சொல்லுவேன் ஃபிஅல் இஸ்மை விட ஈஸி. யூ கேன் டூ இட் லைக் திஸ். இந்த பேஸை நாங்கள் ஒழுங்கா படிச்சோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் the way we are going to go insha Allah you will see the different. ஃபிஅல் இஸ்மோட கம்பேர் பண்ணக்குள்ள so easy. அது நாங்கள் சார்பில் படுத்தோம். இஸ்ம் people say complicated. ஆனா நாங்க வெரி இலகுவாக படிக்க போறோம். இன்ஷா அல்லாஹ் you will see the different. சரியா? ஓகே. நாங்க இப்ப படிச்ச இந்த வசனத்தை, அந்த இதுகளை நாங்க ஒரு பயிற்சிக்கு வேகமாக செய்வோம். வாசிங்க பாப்போம். இது ஒரு வசனம். புர்ஹானின் அபார்ட்மெண்ட் நன்றாக நறுமணம் ஊட்டியது. புரியுதா? இதுல நீங்க இசும் எதன்னு சொல்லுங்க பாப்போம். அபார்ட்மெண்ட் எதை குறிக்குது? அபார்ட்மெண்ட் இஸ்ம். ஒரு இடத்தை குறிக்குது இல்லையா? ஒரு பொருளை குறிக்குது. பொருளை குறிக்குது. அப்ப இது என்னவா? இஸ்ம். உடைய ஆஃப் ஹர்ஃப். புர்ஹான் இஸ்ம். ஏன் இஸ்ம் என்று சொல்றீங்க நீங்க? அது ஒரு நஃபரை குறிக்குது. ஓகே. நறுமணம் ஊட்டியது. நறுமணம் ஊட்டியது ஃபிஅல். அது ஓகே. இது நம்மட வாக்கியத்துல அது மோதன். ஓகே, இட்ஸ் கமிங். ஓகே. இது என்ன? நன்றாக என்ன? நன்றாக ரெண்டதும் ஃபிஅல். அது என்ன சொல்லுது? அது இஸ்ம். அது இஸ்ம். நன்றாக நறுமணம் ஊட்டியது. அது இத நறுமணம் ஊட்டியதை இது விளக்குது. அப்படித்தானே? ஓகே. இதுவும் இஸ்ம் தானே இல்லையா? அதுவும் இஸ்ம். ஓகே. இன்னும் வர சொல்லப்பா. தானிஸ் ரசீதின் சாண்ட்விச்சை என்ன? தனிஷ் ரசீதின் சாண்ட்விச்சை வேலையிடத்தில் தினமும் சாப்பிடுகிறார். இத பாப்போம். நான் உடைச்சு எடுத்தேன். தனிஷ் தினத்துல வரும்.
இஸ்ம். இஸ்ம். சாப்பிடுகிறார். சாப்பிடுறான்னு இஸ்ம். சாப்பிடுகிறார் ஃபியல். தனீஸ் வந்து ஒரு நபரை குறிக்கிற சொல்ல இல்லையா? தனிஷ் வந்து ஒரு நபர். அது என்ன வரும்? இசும் தானே. எஸ். கிளியரா? ஒரு ஓகே. நபரை குறிக்கிற சொல்லலாம் இசுமா இல்லையா? இஸ்ம். ஓகே. சாப்பிடுகிறாருங்கிற ஒரு வினை சொல்ல இல்லையா? வினைச்சொல். அப்ப என்னத்துல வரும் அது? அது ஃபியல். ஓகே. ரசீதின், இதை நாங்க ரெண்டா உடைக்கலாம். ரஷீத் ரசீத் இன். பிளஸ் இன். இன். ரசீதின் சன்விச்சை என்கிறத உடைச்சா ரசீதுங்கிற ஒரு நபர் தானே. இஸ்ம். இசும். இன்னங்கிறது ஹர்ஃப். ஆர். இது ரெண்டும் சேர்ந்து வரக்குள்ள மீனிங் வரும். சன்விச் சாண்ட்விச் வந்து இஸ்ம். ஒரு என்னது சாப்பாடு பொருள். ஒரு சாப்பாடு. தினமும் ஒரு டெய்லிங்கிறது காலம். ஃபியல். தினமும்ங்கிறது பொருள். இது என்னதுல வரும்? இசும். தினமும் சாரி, டெய்லி. இஸ்ம். இல். ஹர்ஃப். இல். ஹர்ஃப். ஆ? இல்லன்றது வந்து ஹர்ஃப். ஆ. வேலையிடம். இஸ்ம். வை. ஏன் இசும்? அது ஒரு ஒரு இடம். இடத்தை குறிக்குது. இது கிளியரா இல்லையா? இப்ப நீங்க நான் படிச்சது. கிளியர். இப்ப நீங்க ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு சென்னா எனக்கு அது இது கொஞ்சம் அதுல வந்து ஃபியல கொஞ்சம் கிளியர் பண்ணணும். ஃபிகில் என்று சொன்னா ரைட். என்ன சொன்னேன் ஃபிகில்ண்டா? ஃபிகில் நீங்க for the time being ஃபிகில்ங்கிறது ஒரு வினைச்சொல்லையும் விட அதிகமானது. இந்த ஃபியலுக்குள்ள ஒரு செயலும் இருக்கும், ஒரு இசுமும் இருக்கும். சும்மாவும் இருக்கும். ஆனா நாங்க நம்ம சிம்பிளிசிட்டி நம்ம தமிழுக்கு முடியாத காரணத்தால அதை நாங்க ஃபீல் அண்டு சாப்பிடுகிறான்ங்கிறது வினைச்சொல். சாப்பிடு. ஆனா அது ஓகே. இட்ஸ் நாட் அ கிளியர்லி ஃபியல். ஃபீலுக்குள்ள இன்னொரு அவன்ங்கிற வேர்டும் இருக்கும். ஃபார் த டைம் பீயிங் அண்டர்ஸ்டாண்டிங்கு நம்மளோட மொழியில நான் அப்படி படிப்பிக்கிறேன். புரிஞ்சிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஃபைன். ஆக்சுவலி ஃபீல் என்று சொல்லல, அது ஃபுல் சென்டென்ஸ். ஃபுல் சென்டென்ஸ். நான் சிம்பிளிசிட்டி ரீசனுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். விளங்கி புரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். புரிஞ்சு. நறுமணம் ஊட்டியது, அது முக்கியமாக ஒரு எங்கட வினை சொல்லத்தான் சொல்லுது. ஆனா இதோட அதுக்குள்ள ஒரு ஃபியூலும் ஒரு இசுமும் இருக்க வேணும். இசுமும் இருக்கும். எனக்கு ஆனா அந்த நான் டவுட் தான் வந்துச்சு. ஆ எனக்கு அந்த டவுட் தான் வந்துச்சு. அது இசுமாவும் வரும். ரைட், பிடிச்சிட்டு. நான் இது இப்ப நான் உங்களை தமிழ் படிப்பிக்கிறேன். என்ன படிப்பிக்கிறேன்? தமிழ். உங்களை அறியாமலே அரபிக்குள்ள கொண்டு போறேன். என்ன செய்ய போறேன்? அறியாமலே அரபுக்குள்ள கொண்டு போக போறேன். ரைட். இப்ப நீங்க அரபிக் படிச்சுட்டு சரியோ? இது விளங்கிட்டு தானே? விளங்கிட்டு. ரைட். குயிக் ரிவ்யூ. இசுமண்டா என்னன்னு தெரியும்? இன்னொரு தரம் குயிக்கா, வேகமாக. ஒரு நபர், இடம், பொருள், கருத்து ஆகியவற்றை குறிக்கும் சொல், பெயரிடை, வினையிடை மற்றும் பல. இது குயிக்கா உங்கள்ட்ட வரணும். ஒரு நபர், இடம், பொருள், கருத்து ஆகியவற்றை குறிக்கும் சொல், பெயரடை, வினையடை மற்றும் பல. இப்படி வந்து கொள்ளணும். புரிஞ்சு? புரிஞ்சு. ஃபீல் என்று சொன்னால் இது ஒரு சாதாரண வினைச்சொல்லை விட அதிகமானது. புரிஞ்சானா? குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிகழும் சொல். ஓகே, இது உங்களுக்கு தெரியும். இது என்ன? ஒரு ஃபுல் சென்டென்ஸ். செயலாளியும் செயலும் காலத்தையும் உள்ளடக்கி. செயலாளியும் இருப்பார், செயலும் இருக்கும், காலத்தையும் இருக்கும். புரிஞ்சுதானே? செயலாளி யார் செஞ்சவரும் இருக்கும், அந்த செயலும் இருக்கும், காலத்தையும் குறிக்கும். அதாவது பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தையும். இப்ப கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே. நாங்கள் அடுத்தது ஹார்ஃபண்டா என்ன படிச்சீங்க? அது வந்து இன்னொரு சொல்லிட ஹெல்ப்போட தான் அதுக்கு மீனிங் கொடுக்கும். தனித்தனி மீனிங் கொடுக்காது. ரைட், வெரி நைஸ். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நீங்க அரபிக் படிச்சிட்டு நினைக்கிறேன். அடுத்த பாப்போமா? ஒரு 2 minutes பிரேக் போடுவோம். ஓகே. ரைட். இப்பதான் நாங்க முக்கியமாக படிக்கணும். இப்போது 3 வகையான வேர்டு இருக்குன்னு சொன்னேன் உங்களோட. இஸ்ம், ஃபிஅல், ஹர்ஃப்.
இப்ப ஃபிலையும் ஹர்ஃபையும் ஒரு சைட்ல வச்சு போட்டு இஸ்மம் மட்டும் தனியாக கொஞ்சம் கிளாஸ்ல படிக்க போறோம். இதை படிச்சு கிளியர் ஆக்கணும்டா என்ன நடக்கும்? நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்க. மாஸ்டர் நீங்க வசனத்துக்கு ஆல்மோஸ்ட் ரெடி மாஸ்டர் ஆயிட்டீங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு ரைட். இந்த இஸ்ம பத்தி நான் படிக்க போறேன். 4 முக்கிய பண்புகள், தன்மைகள், அம்சங்களை நாங்க இந்த இஸ்ம பத்து அடையாளம் காணணும். என்ன செய்ய வேண்டும்? 4 முக்கிய அம்சங்கள் அடையாளம் காண வேண்டும். இசும் ஒன்று எடுத்துக்கொண்டா, இசுமண்டா என்ன? ஒரு நபர், ஒரு பொருள், இடம். இடம் ஒரு நபர், பொருள், இடம், பொருள், கருத்து ஆகியவை பொருள் கருத்து பெயரடை, வினையடை மற்றும் பல. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரிஞ்சு எந்த சொல் ஒரு ஒரு நபரை குறிக்கிற சொல் வந்தா அதை நீங்க அடையாளம் காணணும். அதுக்கு 4 முக்கிய பண்புகள், தன்மைகள் இருக்கு. ஒரு இடம் வந்துச்சு, இதுக்கு அதுக்குரிய நீங்க 4 முக்கிய பண்புகளை அடையாளம் காணணும். ரைட், பாப்போம். இசும பத்தி 4 பாடங்கள் முக்கிய பண்புகள், தன்மைகள், அம்சங்கள். சரியா? முதலாவது பாடம் என்ன? ஓகே. ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ், நிலை. இஹ்ரா இது என்ன செய்யல? நிலை. நிலை பேசிக்கலா என்னப்படா என்று ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லுவோம் தானே. ஒரு ஆளை பார்த்தா அவரே ஸ்டேட்டஸ் என்ன. அதுக்கடுத்து என்ன? நம்பர் விளங்கியிருக்க மனுஷன். பெண் எத்தனை ஆள்? 1 2 3. அடுத்தது பால், இது Gender. ஆனா பெண்ணா? டைப் டைப், அவர் எப்படியான டைப்? விசேஷமானவரா இல்ல ஒரு பொதுவானவரான்னு பாக்குறேன். பொதுவானவா ஸ்பெஷலான ஆளா இல்ல ஒரு பொதுவான ஆளா பார்க்க. புரிஞ்சிருக்கும் எனக்கு. இசுமா எடுத்துக்கொண்டா 4 வகையான தன்மைகளை, அம்சங்களை நாங்க அடையாளம் காணுவோம். இந்த இஸ்மில் எத்தனை பாடம்? 4 பாடம். 4. ஸ்டேட்டஸ், நிலை, நிலை, எண், பால், எண், வகை. பால், வகை. வகை இது என்னது? ஒன்று அப்படி அங்கட இப்படி ஒரு ரோல் ஆகுது. என்ன இது? கார். இந்த காரை ஓட்ட வேணும்னா மிக முக்கியமானது உண்டு. என்ன? சரி, இந்த காரை ஓட்ட வேண்டும் என்று சொன்னா, சரியா, டிரைவ் பண்ணணும் சொன்னா, ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு சாமான் இல்லாவிட்டால் அது மூவ் பண்ண முடியாது. பெட்ரோல். பெட்ரோல் ஓகே, எல்லாம் இருக்கு. நான் என்ன காட்டியிருக்கேன்? வீல். என்னதான் இருந்தாலும் இந்த 4 வீலும் இல்லாவிட்டால் உங்களால ஓட்ட முடியாது. ஓட்ட முடியாது. இந்த காருக்கு 4 வீல் மாறி இந்த இசுமுக்கு 4 வீல்கள் இருக்கிறது. இந்த 4 வீலையும் தெளிவாக நீங்க புரிஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண தெரியும். எப்படித்தான் இன்ஜின் சரியா இருந்தாலும், எப்படித்தான் பெட்ரோல் ஃபுல்லா இருந்தாலும், இந்த வாகனத்தை ஒரு வாக்கியத்துல செலுத்தி நாங்க செலுத்த முடியாது. கவனமாக எங்களை ஓட்ட முடியாது. என்ன இருக்கணும்? எவ்வளவுதான் எங்களுக்கு பிரெயின் வேலை செஞ்சாலும், இன்ஜின் ஃபுல்லா இருந்தாலும், இந்த 4ஐ நாங்க ஃபிக்ஸ் பண்ணியே ஆகுவோம். அப்பதான் சென்டென்ஸை படிக்கலாம். புரிஞ்சுட்டா? புரிஞ்சிருக்க. ரைட். நாங்க இப்ப இஸ்மில் எத்தனை வகையான படிப்பு இருக்குது? 4 வீல்கள். இந்த 4 வீல்கள்ல ஒரு வீல் எடுக்கப்படும் ஸ்டேட்டஸ். இன்னும் எத்தனை வீல்களுக்கு? நம்பர்ங்கிற வீல் இருக்கு. இது வந்து ரைட், லெஃப்ட், பேக் அண்ட் பேக், லெஃப்ட் அண்ட் ரைட். சரியான? இப்போ ஒரு ஃப்ரண்ட் வீல் வந்து ஸ்டேட்டஸ். அடுத்த 3 வீல் நம்பர், எண், பால், வகை. அதை ஒரு சைட்ல வச்சு போட்டு இதை மட்டும் நான் இப்ப படிக்க போறேன். இதை படிக்க போறேன். நிலை, ஸ்டேட்டஸ். ஓகே, ஸ்டேட்டஸ் என்ன படிக்கிறோம்? நாம இஸ்ம பத்தியான படிக்கிறோம். ஒரு வசனத்துல ஒரு நபரை குறிக்கிற, ஒரு பொருளை குறிக்கிற சொல்லி இருந்தால் அந்த சொல்லில முதலாவது என்னத்தை பத்தி படிக்கணும்? அதுல 4 விஷயத்தை படிக்கணும். நிலை, எண், பால், வகை. அதுல முதலாவது என்னத்தை படிக்கணும்? அதுல ஸ்டேட்டஸ் என்னங்கிறது. வாட் இஸ் ஸ்டேட்டஸ்? வாசிங்க. இந்த இசும் ஒரு வாக்கியத்துல எந்த பங்கு வகிக்கிறது என்பதை கூறுகிறது.
ஒரு வாக்கியத்துல என்ன சொல்லுது? எந்த பங்கு வகிக்கிறது? எந்த பங்கு, என்ன ரோலை பிளே பண்ணுது? புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இசிமை பத்தி இந்த ஃபர்ஸ்ட் வீல நாங்க 4 உடைத்து 4 பாடங்களை படிக்கணும், தெளிவாக படிக்கணும். புரிஞ்சா? ஓ இந்த இசிம்ல ஃபர்ஸ்ட் இசிம்ல இந்த இசிம்ல முதலாவது பாடம் என்ன? ஸ்டேட்டஸ். முதலாவது நி- வீல். அந்த நிலை. வீல 4 உடைச்சு 4 பாடங்கள் படிக்கணும். அது நான் அந்த 4 அந்த உடைச்சு 4 திங்ஸை நாங்க அறியணும். புரிஞ்சா? முதலாவது வீல்ல எத்தனை ஓகே. 4 விஷயத்த முதலாவது வீலு 4. 4ஆ பிரிச்சு 4 விஷயத்தை தெளிவாக படிக்கணும். அடுத்த 3ஐயும் பிறகு பார்ப்போம். சரியோ? ஓ சரி. ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ், நிலையின் வடிவங்கள். இசிமின் நிலையை எவ்வாறு கண்டறிவது? அரபியில் சொல்லும் முறையை பார்க்கணும். 3வது, அது லேசா இருக்க கனமான இருக்க. அடுத்தது எவ்வளவுக்கு நிலை மாற்றும் திறன் கொண்டது. புரிஞ்சிருக்கா? முதலாவது, புரியுது. அது நிலையின் வடிவங்கள் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பார்க்கணும். முதலாவது வீல், அதுல முதலாவது போர்ஷன் என்ன? 2வது போர்ஷன் அது அரபிக்கில் எப்படி சொல்றேன். 3வது, அது லேசா இருக்கா கனமாக இருக்கா. மற்றும் கனமா அடுத்த படிப்பு என்ன? மாற்றத்தன்மை, ஃபிளெக்சிபிலிட்டி. நிலை மாற்றும் தன்மையை பற்றி நான் படிக்கிறேன். புரிஞ்சிருக்குதா? இப்ப எதை பத்தி ஓ படிக்க புரியுது. போறோம் நாங்க? ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ். இசிமில் எத்தனை எத்தனை படிப்பு இருக்கு முதல்? இசிம்ல வந்து 4. 4ல என்ன? 4 ஒன்று சொல்லுங்க பாப்போம், என்னன்னு. ஸ்டேட்டஸ், நம்பர், ஜெண்டர், டைப். இப்ப தற்போது இந்த 4ஐயும் படிக்க போறோமா? 4ல எதை பத்தி? முதலாவது வீல படிக்க போறோம். முதலாவது நிலை நிலையை ஸ்டேட்டஸ். பத்தி படிக்கும். அது நிலை எத்தனை எத்தனை கூறுகளாக நாங்கள் உடைக்கிறோம்? அது 4 பிரிவு. 4ஆ பிரியுது. 4ஆ பிரிச்சுட்டு முதலாவது ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ், நிலையின் வடிவங்களை இப்ப பார்ப்போம். என்னதை படிக்க போறோம்? நிலையின் வடிவங்கள். ரைட். இசுமண்டா என்ன? ஒரு நபர், நபர், பொருள், இடம், இடம், கருத்து கருத்து ஆகியவற்றை ஆகியவற்றை குறிக்கும் சொல். வினையிடை, பெயரிடை, வினையிடை பெயரடை மற்றும் பல. விளங்கிச்சானே? இப்ப அந்த Alright. இசும்ல நாங்க அந்த இசும நிலையை பார்த்து படிக்கிறோம். இசுமுடைய ஸ்டேட்டஸ் நிலையை நாங்க படிக்கணும். விளங்கிச்சுதானே? Alright. புரிஞ்சுச்சு? இசிமின் நிலை. Yes. இசிமில் 4 படிப்பு. அதுல முதலாவது படிப்பது இசும்னா இருக்கு பாருங்க. வேர்டு எடுத்துக்கொண்டா ஒன்று இசும், ஹர்ஃப், ஃபேல். விளங்கிச்சா? Perfect. Oh, இப்ப இந்த இசுமில் 4 படிப்பு இருக்குது. ஒன்று ஸ்டேட்டஸ், ஜெண்டர், நம்பர், டைப். gender. இப்ப இந்த ஸ்டேட்டஸ்ல சரியா, 4 நாங்க அதை 4 படிப்பு இருக்கு. அதுல முதலாவது படிப்பு இசிமுட நிலையின் வடிவங்களை பத்தி படிக்கிறோம். கிளியர்? Oh, clear. புரிஞ்சிருக்கா? எங்க இருக்கிறோம் நாங்க? புரியுது. இப்ப இசிம் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம். ஸ்டேட்டஸ் வடிவங்கள். ஸ்டேட்டஸ்ல வடிவம்ங்கிற போர்ஷனை படிக்க இன்னும் 3 படிப்பு இருக்கு இல்லையா? No. இது என்ன? முதலாவது ஸ்டேட்டஸ்ல முதலாவது வரு செயலை செய்பவர். இதுக்குள்ள இதை படிக்கக்குள்ள நிலையின் வடிவங்கள் 3 வகை. நிலையின் வடிவங்கள் 3 வகை. 3 வகை. டூவர்னு சொல்லுவாங்க. செயலை செய்பவர். அதான் அரபிக்ல செயல ரஃபா. சொல்லுங்க. ரஃபா. அடுத்தது டீடைல்ஸ், செயலை விளக்கும் சொல். சொல். அது என்ன சொல் அரபிக்ல? நஸ்ப். நஸ்ப். என்னது? நஸ்ப். நஸ்ப். 3வது என்ன? வேர்ட் ஆஃப்டர் ஆஃப். ஒஃப்க்கு பிறகு வரும் சொல். உறவுக்கு வரும் சேரும் சொல் உரிமை சொல்லுன்னு சொல்ல. என்னட்டு பார்ப்போம் பிறகு. புரிஞ்சா? முதல் பா இது 3 வாரம். லெட்டஸ் இதை வச்சு கொடுங்க. ஃபார்முலா 3 படிப்பு. செயலை செய்பவர் என்னன்னு பார்க்கணும். செயலை விளக்கும் சொல் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு ஒஃப்க்கு பிறகு வரதா உறவுக்கு சேரும் சொல்லுங்கிறத பார்க்கலாம். டோன்ட் வரி அபவுட் தட், யூ வில் லேர்ன் இட். விளைஞ்சு நான் சொன்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ். முதலாவது ஸ்டேட்டஸ்ங்கிற வீலில் 4 பகுதி படிக்கணும். முதலாவது பகுதியை படிக்கணும் இல்லையா? ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ். புரிஞ்சுது? டோன்ட் வரி, ஃபர்கெட் பண்ணுங்க. அது என்ன எங்க இருக்கிறவங்க அவசியம் இல்லை. நீங்க எல்லாம் பிளேன் பண்ணுங்க. இப்போ ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொன்னா, ஒன்று டூவர், டீடைல்ஸ், வேர்ட் ஆஃப்டர். ரஃபா டூவர் என்றா என்னன்னு பார்ப்போம். செயலை செய்பவர். ஒரு வாக்கியத்தில் ஒரு செயலை செய்பவர்.
செய்பவர். வாக்கியத்துல ஒரு செயலை செய்பவர். எக்ஸாம்பிள், ஐ ஏட் டூ மச் சாக்லேட். நான் அதிகமாக சாக்லேட் சாப்பிட்டேன். ஒரு வாக்கியம் படிக்குமா? இப்ப பாருங்க. சர்ச்சிங் ஃபார் த டூவர். செயலாற்றுபவரை கண்டுபிடிக்க 2 அடிப்படை கட்டங்கள். எத்தனை கட்டங்கள்? 2. செயலாற்றுபவர் யார், செயலை செய்பவர் யாருன்னு கண்டுபிடிக்கும். செயலை முதலில் கண்டறியவும், வினைச்சொல்ல கண்டுபிடிக்கும், ஆக்ஷனை கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? அந்த செயலை செய்பவர் யார் என்று உங்களிடம் கேள்வியை கேட்கும். புரிஞ்சுச்சா? இந்த வசனத்துல செயல் எங்கன்னு பாருங்க. சாப்பிட்டேன். சாப்பிட்டேன் என்கிறது ஒரு செயல், வினைச்சொல். நேற்று. முதல் செயலை கண்டுபிடிக்கும். இது யார்? இந்த டூவர், செயலை செய்வதற்கு என்ன செய்யும்? செயலை கண்டுபிடிக்கும். இப்ப அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க? ஒரு கேள்வி கேட்பீங்க. யாரு யார்? சாப்பிட்டார்? யார் சாப்பிட்டார்? நான். நான். என்ன கொஸ்டின்? யார் அல்லது எது, எந்த பொருள் என்ற கேள்வியை கேட்டால் நாங்க செயலை செய்பவரை கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சா? ஓ. புரிந்திருக்கும் நினைக்கிறேன். ஐ, நான். விளங்கிச்சா? ஓ. நான்ங்கிறது செயலை செய்யும். என் பல் வலிக்கத் தொடங்கியது. என் பல் வலிக்கத் தொடங்கியது. வலிக்கத் தொடங்கியது. இதுல எப்படி நீங்க செயலை செய்பவர் ரஃபாவை கண்டுபிடிப்பீங்க? வலிக்கத் வலிக்கத் தொடங்கியது. தொடங்கியதுங்கிறது இதானே ஓ. ஒரு செயல். அவனை எது வலிக்கத் தொடங்கிய கேள்வியை கேளு. பல். பல். மை டூத், என் பல். என் பல். ரெண்டையும் கும்பிட்டாலும் சொல்லலாம். சரியானே? பல். பல்லுங்கிறது என்ன? செயலை செய்து. ஒரு செயலை செய்து. இன்னொன்று பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை படைத்தான். இதுல டூவரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? படைத்தான் யார்? படைத்தான் அல்லாஹ். செயலை கண்டுபிடிக்கீங்க. செயலை கண்டுபிடிச்சா அது யார்? கண்டுபிடிச்சிட்டா? படைத்தான். ஓ, படைத்தான். அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? யார்? யார் படைத்தான் என்ற படைத்தான். கேள்வியை கேளு. யார் படைத்தான்? அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். அல்லாஹ் என்ற வேர்ட் என்ன? ஓ. அல்லாஹ் என்ற வேர்ட் என்ன நிலையில இருக்கு? செயலை செய்பவர். செயலை செய்பவர். விளங்கிச்சா? அல்லாஹ்ங்கிறவர், அல்லாஹ்ங்கிற வேர்ட் செயலை வந்து செய்பவர். செயலை செய்தவர். பாவம். டூவர் என்றா, ரஃபா என்றா செயலை செய்கிறது. இந்த இசிமிட நிலை ரஃபா வடிவத்தில் இருக்கு. இந்த இசிமிட நிலை என்ன சொல்ல? அப்போ செயலை செய்கிற வடிவம். நாங்க இப்ப எதை பத்தி படிக்கோம்? நாங்க இசிம பத்தி படிக்கோம். அப்படியா இல்லையா? ஓ. இசிமிட ஸ்டேட்டஸை படிக்கும். ஸ்டேட்டஸ்ல நாங்க மூலா படிக்கும் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ், நிலையின் வடிவங்களை பத்தி படிக்கும். இப்போ ஒரு சென்டென்ஸ்ல, வாக்கியத்துல இந்த செயலை செய்பவரை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க கேள்வி யார் அல்லது எது என்ற கேள்வியை கேட்கும். முதலாவது செயலை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் யார் அல்லது எது என்ற கேள்வியை கேட்கும். சாப்பிட்டான் என்கிறது, இல்ல நான் அதிகமா சாக்லேட் சாப்பிட்டேன், சாப்பிட்டான்ங்கிறது செயல். யார் சாப்பிட்டான்? நான். நான் சாப்பிட்டேன். நான் என்பது செயலை செய்பவர். செயலை செய்பவர். இங்கிலீஷ்ல டூவர். அரபிக்ல என்ன சொல்லுவாங்க? ரஃபா. 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 அரபிக்ல என்ன சொல்ல? ரஃபா. புரிஞ்சோ? ஓ. புரிஞ்சுதா? இங்கே முழங்கிட்டு இல்லையா? ஓ, புரிஞ்சுது. ரைட். முதலாவது நாங்க எப்படி கிளாஸ் எத்தனை, நாங்க நம்ம கிளாஸ் எப்படி நாங்க முடிக்கிற வாய்ஸ் பிரதர்? இன்ஷா அல்லாஹ் நம்ம 9:45க்கு முடிச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரதர்ஸ் மாருக்கு கொஸ்டினை கொடுத்துட்டு முடிச்சுக்கொள்ளலாம். முடிச்சுக்கொள்ளலாம். நாங்க இன்றைக்கு லேட்டாகி தொடங்கினதானே, இல்லாட்டி நான் உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி கொண்டு உங்களுக்கு வந்துருங்க, அரபிக்குள்ள போயிருப்பீங்க. சரிதானே? இனியாவும் நீங்க செயலை செய்யறத கண்டுபிடிச்சிட்டு, சரியா? நாங்க இப்போ ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் படிக்கும். ஸ்டேட்டஸோட வகைகளை இப்ப செயலை செய்யறத படிச்சு பார்த்துட்டு, இப்ப
டீட்டெயில்ஸை பற்றி படிக்கணும். ரெண்டாவது 3 வகையான ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா? மூணு ஒன்று செயலை செய்தவர் டூவர் ரஃபா கண்டுபிடிச்சிட்டு. இப்போ நசப் வந்தால் ஒரு வாக்கியத்தில் நடைபெறும் செயலை குறித்து கூடுதலான தகவலை வழங்குது. அது டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. டீட்டெயில்ஸ். இதுக்கு உதாரணத்துக்கு உண்டு. முகமது ஏட் சாக்லேட் அட் ஹோம் எஸ்டர்டே ஹாப்பிலி பிகாஸ் ஹி வாஸ் ஹங்கரி. அதை கொஞ்சம் வேகமாக போகிறேன்டா, இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். முகமது நேற்று வீட்டில் சந்தோஷமாக சாக்லேட் சாப்பிட்டார், ஏனெனில் அவருக்கு பசியாக இருந்தது. இப்போ நாங்கள் இந்த நசுபை செயலை விளக்கம் சொல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா 2 ஸ்டெப் ப்ராசஸ். முதல் கட்ட விவரங்களை பெற 2 கட்ட செயல்முறை பின்பற்றோம். இதில் செயலை மற்றும் செய்பவரை கண்டுபிடிக்கிறேன். செயலை முந்திமா தான் செயலை ஃபர்ஸ்டாக கண்டுபிடிக்கிறேன், அதுக்கு செய்பவரை கண்டுபிடிக்கிறேன். செயலை கண்டுபிடிச்சு போட்டு அதுக்கு செய்பவர் யார்? ரஃபா தானே. கண்டுபிடி. அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? செயலை குறித்து பின்வரும் கேள்விகளை கேட்கும். வினைச்சொல்ல குறித்து என்ன கேள்வி? எது, எங்கு, எப்போது, எப்படி என்று ஏனுங்கிற கேள்விகளை கேட்கும். ஆகவே இதுல செயல் என்ன? சாப்பிட்டாரே இல்லையா? சாப்பிட்டார். கண்டுபிடிச்சிட்டு இல்ல. முகமது நேற்று வீட்டில் சாக்லேட் சாப்பிட்டார். செயலை கண்டுபிடிச்சு. இப்ப என்ன செய்யணும்? அடுத்தது செயலை செய்தவரை கண்டுபிடிக்கும். அது கேள்வி என்ன? யார் சாப்பிட்டார்? முகமது என்ன? முகமது வந்து டூவர் ரஃபா செயலை செய்பவர். சரியானே? அவரை ஸ்டேட்டஸ் என்ன? ரஃபா ஸ்டேட்டஸ். அடுத்தது நேற்றுங்கிறது என்ன? நீங்க செயலை வச்சு கேள்வி கேட்கணும். எப்போது சாப்பிட்டார்? எப்பொழுது? நேற்று. yesterday. நேற்று. அடுத்த வீட்டில். எங்கு? எங்கே சாப்பிட்டார்? at home. வீட்டில். வீட்டில்ங்கிறது நசம். சந்தோஷமாக சாப்பிட்டார். அப்ப இதுக்கு என்ன கேள்வி? எப்படி சாப்பிட்டார்? என்ன சாப்பிட்டார்? சாக்லேட். புரிஞ்சுச்சா? இப்ப யார் சாப்பிட்டாருங்கிறது செயலை செய்தவர். முதல் செயலை கண்டுபிடிச்சிட்டு தானே. கண்டுபிடிச்ச முதல் அடுத்த கேள்வி யார் சாப்பிட்டார்? முகமது சாப்பிட்டார். அது ரஃபா, அது செயலை செய்பவர். ரஃபா ஸ்டேட்ல இருக்கு. எப்போது சாப்பிட்டார்? நேற்று. அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கும்? நசுப். செயலை விளக்கும் சொல். எப்போ எங்கே சாப்பிட்டார்? வீட்டில். வீட்டில். அது நசுப்ல. ஓகே. சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னா எப்படி சாப்பிட்டார்? சந்தோஷமா. எதை சாப்பிட்டார்? சாக்லேட்டை சாப்பிட்டார். இவைகளான என்னது? இசுமின் நிலை என்னத்துல இருக்கும்? இது நசுபிலே ஸ்டேட்டஸ். இந்த இதுல ஸ்டேட்டஸ் என்ன? இந்த இசும் இதெல்லாம் இசும் தானே. முகமது நேற்று வீட்டில் சந்தோஷமா சாக்லேட் எல்லாம் இசுமா இல்லையா? அப்ப நான் முகமது என்ன ஸ்டேட்டஸ்? ரஃபா ஸ்டேட்டஸ் கண்டுபிடிச்சு. இந்த நேற்றுங்கிறதும் நசுப் ஸ்டேட்ல. வீடுங்கிற வீட்டிலையும் நசுப் ஸ்டேட்ல இருக்கு. சந்தோஷமா இருக்கிற நசுப் ஸ்டேட்ல இருக்கு. சாக்லேட்ங்கிற நசுப் ஸ்டேட்ல இருக்கு. புரியுதா? அரபிக்ல என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கும்? நசுப். அடுத்த கேள்வி இதுக்கு என்ன கேள்வி கேட்பது? ஏன் சாப்பிட்டார்? ஏனெனில் அவருக்கு பசியா இருந்தது. முற்று முழுதாக இது என்ன? பசியா இருந்தது. அது விளக்கிற சொல்ல இல்லை, அவ்வளவு முற்று முழுதாக. அதுவும் நசுப். புரிஞ்சுதா? இதை மாதிரி உடைச்சு பாக்குறேன், அது பார்க்கலாம். அது அப்படின்னா கம்ப்ளீட்டா சொல்ல. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்படின்னு சொன்னால் ஒரு இசும் எடுத்துக்கொண்டா அதுல ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்கும். விளங்கிச்சா? முதலாவது செயலை செய்பவர் யாருன்னு பார்க்கணும். ஒரு சென்டென்ஸ் முகமது நேற்று வீட்டில் சந்தோஷமாக சாக்லேட் சாப்பிட்டாருன்னு சொன்னா முதல் செயலை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நாங்க முகமதுங்கிறது இசு, அவரை ஸ்டேட்டஸ் ரஃபா. நேற்றுங்கிறது நசுப், அதுக்குரிய கேள்விகளை கேட்டோம். வீட்டில்ங்கிறதும் நசுப், சந்தோஷமாங்கிறதும் நசுப், சாக்லேட்ங்கிறதும் நசுப். இதெல்லாம் விஷயம் தானே. அப்படின்னா ஒரு இது சென்டென்ஸ்ல ஒவ்வொன்றும் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கிறது தான் நாங்கள் இதை பார்க்கணும். இசுமுறை ஸ்டேட்டஸ் முகமது ரஃபாவில் இருக்கும்.
மற்ற அவைகள் மற்ற நேற்று வீட்டில் சந்தம் இவைகள்லாம் நசபில் இருக்கு. புரியுதா? நசப்லேக் புரிந்திருக்கிறது. புரியுது. அடுத்ததெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நான் இன்ஷா அல்லாஹ் நான் இன்னும் ஒரு Sure. 20 மினிட்ஸ் இருந்திருந்தா நீங்க ஆல்மோஸ்ட் அரபிக்குள்ள போயிருப்பீங்க. Sure. புரிஞ்சிருதா? புரிஞ்சிருக்க No, முடியும். புரிஞ்சது. டவுட்டுகள் இருக்குதா? கேள்விகள் எங்களுக்கு இருந்தா இந்த கேட்கலாம். எங்களுக்கு இந்த ஸ்லைட் வந்து